தொடர்ந்து விட்டு விட்டு கனமழை பெய்யக்கூடிய சூழலில் மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில் என்ன நிலவரம் அப்படின்றத தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரும். அதன் ஒரு பகுதியாக இப்போ நீங்கள் பார்க்கிறது சென்னை ராயபுரம் சாலைகளில் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கும். ரயில்வே சுரங்கப்பாதை முழுவதுமே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. சாலைகளில் வெள்ள நீர் வடிந்து ஓடக்கூடிய சூழலில் தற்பொழுது முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இருந்தாலும் ரயில்வே சுரங்கப்பாதைகள் முழுவதுமாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளும் அங்கு நிலவுகிறது. இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் என்ன நிலவரம் அப்படின்றத நீங்க தொகுத்து வழங்கிட்டு வரீங்க. தற்பொழுது ராயபுரம் பகுதியில் குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், ரயில்வே பாதையாக இருக்கட்டும், எல்லா பகுதிகளுமே மழை நீரானது சூழ்ந்து காணப்படுகிறது. என்ன நிலவரம்? நிச்சயமாக இந்த பெஞ்சல் புயலின் காரணமாக நேற்று இரவு முதலே மழை தற்போது வரை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக சென்னை ராயபுரம் கிழக்கு மாதா கோவில் பகுதியில மழைநீர் வெள்ளம் போல தேங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ராயபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலே மழைநீர் தற்போதே இடுப்பளவு தேங்கி இருக்கிறது. ராயபுரத்தின் மறுபக்கத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் மழைநீரை அகற்றும் முயற்சி மேற்கொண்டிருந்தாலும் கூட மற்ற பிற பகுதிகளிலே மழை நீரானது தொடர்ந்து தேங்கிய வருகிறது. தொடர்ந்து மழை ஒரு வேளை நின்றிருந்தால் கூட அந்த தண்ணீரை அகற்றுவது அவர்களுக்கு சுலபமான காரியமாக இருக்கும் நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதனால் அந்த மாடர்ன் சிட்டி ஏரியாக்கள் மற்றும் அந்த ரயில்வே பாதை போன்ற பகுதிகளில் இப்போது காலை முதலிருந்தே மழை நீரானது தேங்கி இருக்கிறது. இந்த மழை நீர் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதை பகுதி முழுவதுமே மூடிய நிலையில் இருக்கிறது. நீண்ட நாட்களாக இந்த சுரங்கப்பாதை பணியானது நடைபெற்று வருவதால் தற்போது வரை நடைபெற்று வரும் இந்த பணி தற்போது வரை முடியாத நிலையில் இந்த மழைக்கு அந்த சுரங்கப்பாதை முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த கிழக்கு மாதா கடற்கரை சாலை போன்ற பகுதிகளில் எல்லாம், கல்லறை சாலை போன்ற பகுதிகளில் எல்லாம் மழைநீர் வீடுகளுக்கும் அங்கு இருக்கக்கூடிய சிறு குறு கடைகளுக்குள்ளேயும் கூறக்கூடிய ஒரு சூழல் நிலவி இருக்கிறது. தொடர்ந்து இதை உடனடியாக அதிகாரிகள் அகற்றி மழைநீரை வெளியேற்றி தங்களை இயல்பு நிலைக்கு வர செய்ய வேண்டும் என அந்த பகுதியை சார்ந்தவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கௌதமி, தொடர்ந்து சென்னையின் ராயபுரம் பகுதியில் என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவுகிறது அப்படின்றத விளக்கி இருந்தார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரபு.